சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நமது சாஸ்திரங்கள் எண்ணற்றவை. சாம வேதத்திற்கு 1000 கிளைகள் இருந்ததாக இலக்கண நூலாகிய பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் படிக்கிறோம். அவையெல்லாம் என்னவாயிற்று? யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு வேதத்தின் விஷயமும் அப்படியே. பயத்தை அடிப்படையாக கொண்ட மதம் உபநிடதங்களில் இல்லை. அங்கு காணப்படும் மதம் அன்பை அடிப்படையாக கொண்டது, அறிவையும் அடிப்படையாக கொண்டது. இந்த உபநிடதங்களே நமது சாஸ்திரங்கள். தீவிரமாக ஆராய்ந்து பார்த்தால் புத்த மதத்தின் சாரம் முழுவதும் உபநிடதங்களிலிருந்தே எடுக்கப்பட்டிருப்பதை காண முடியும். அவர்களின் அந்த நல்லொழுக்க கோட்பாடுகள் கூட ஏதோ ஓர் உபநிடதத்தில் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே இருப்பதை காணலாம். வேதங்கள் ஒருபோதும் உண்டாக்கப்படவில்லை. இறைவனின் திருவுள்ளத்தில் அவை எப்போதும் இருக்கின்றன என்பதே இந்துக்களின் கருத்து. வேதாந்தம் என்பது இந்தியாவில் உள்ள துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் முதலிய அனைத்தையும் தன்னுள் கொண்டதாக இருக்கிறது. வேதாந்தம் என்பது வேதங்கள்தான். உலகில் இருப்பவற்றுள் மிக பழமையானவை வேதங்கள் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதங்களின் சில பகுதிகள் ஒரு காலத்திலும் பிற பகுதிகள் வேறு காலத்திலும் எழுதப்பட்டதாக ஒப்புக்கொள்ள இந்துக்கள் தயாராக இல்லை. அவை ஒரே சமயத்தில் உண்டாக்கப்பட்டவை என்று நம்புகிறார்கள். நமது சாஸ்திரங்களை விளக்க ஸ்மிருதிகளும் புராணங்களும் ஏற்பட்டன. வேதங்களுக்கு உள்ள அதிகாரம் இவற்றிற்கு இல்லை. புராணங்களும் ஸ்மிருதிகளும் வேதங்களின் எந்த பகுதியிலிருந்தேனும் வேறுபடுமானால் வேதங்களையே பின்பற்ற வேண்டும், ஸ்மிருதியை விலக்கிவிட வேண்டும் என்பதுதான் நியதி. சமீப காலத்தில் அத்வைத நெறியை குறிக்கவே வேதாந்தம் என்ற சொல்லை பலரும் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் உபநிடதங்களை அடிப்படையாக கொண்டு எழுந்த பல்வேறு தத்துவ பிரிவுகளுள் அத்வைதமும் ஒன்று, அவ்வளவுதான்.